வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட சார்டின்ஸ் சேலஞ்சில் டே டூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டேனால மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் திங் நான் சர்ச் போகிறனால என்ன பண்ணேன்னா, காலையில் வந்து ஜஸ்ட் ஒரு பிளாக் காஃபி, அதுக்கப்புறம் அதோட வந்து ஒரு பீஸ் ஆஃப் பட்டர் சாப்பிட்டுட்டு நான் போயிட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு வந்து அரவுண்ட் 12:30 என்ன பண்ணேன்னா 2 கேன் சார்டின்ஸ் எடுத்து குக் பண்ணேன். அதுக்கு சார்டின்ஸ் வந்து அந்த கேனில் வந்து ஆலிவ் ஆயில்லையே இருக்கும். ஸோ அதனால் அதே ஆயிலை போட்டு அதை வந்து இந்த சார்டின்ஸை போட்டு நான் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், சால்ட் போட்டு அதை அப்படியே சாட்டே பண்ணிவிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுட்டேன். 2 கேன் சாப்பிட்டேன் நான். 2 கேன் அரவுண்ட் 12:30 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 o'clock போல் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பட்டர் சாப்பிட்டேன் மறுபடியும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சாப்பிடல. அரவுண்ட் ஈவினிங் 4 o'clock போல் ஐ ஹேட் 1 அவகாடோ, ஒரு மீடியம் சைஸ், ரொம்ப பெருசு கிடையாது, சின்னது தான். ஸோ ஒரு ஃபுல் அவகாடோ அதை சாப்பிட்டேன். அது சாப்பிட்ட பிறகு செகண்ட் மீலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சார்டின்ஸ் ஆனால் ஒரே ஒரு கேனு. இந்த தடவை என்ன பண்ணேன்னா, அந்த சார்டின்ஸ் கேனில் இருக்கிற அதே ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணேன், சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும், இங்கே வந்து எங்களுக்கு ஆலப்பினோ பெப்பர்ஸ் கிடைக்கும், ஸோ அந்த க்ரீன் பெப்பர்ஸையும் அதோட ஆட் பண்ணி குக் பண்ணேன். இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய செகண்ட் மீல் நான் எடுக்கிறேன். இதோட நான் என்னோடய ஈட்டிங் விண்டோவை வந்து இது பண்ணிவிட்டு என்னோடய ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஈவினிங் 6 o'clock ஆகுது. ஸோ அரவுண்ட் 7 o'clock வந்து நான் என்னோடய ஃபாஸ்டிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மார்னிங் 7க்கு மறுபடியும் நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கேடியன் ரிதம்னு ஒன்று இருக்குது, சர்க்கேடியன் ரிதம். ஸோ நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா அது காமிக்கும் என்னன்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, சன்செட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றணும், அப்புறம் சன்ரைஸ்க்கு பிறகு சாப்பிட்ணும். ஸோ அது வந்து நம்மளோட பாடிக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறேன் நான். ஓகேவா? ஏற்கனவே நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்ட்லாம் நிறைய ட்ரை பண்ணோம், அதுலேயும் வெயிட் குறைஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ வந்து இந்த சார்டின் சேலஞ்சோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய ஈட்டிங் விண்டோ வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் மாற்றிருக்கேன். ஸோ முன்னாடி வந்து நான் ஆஃப்டர்நூன் தான் சாப்பிடுவேன். இப்போ அதை மாற்றிட்டு என்ன பண்ணுறேன்னா, மார்னிங்லேயே நான் சாப்பிட்றேன். ஏன்னா மார்னிங்கில் வந்து அந்த ஒரு சுகர் ஸ்பைக் ரெகுலராக இருக்கிறனால அதே டைமில் ஐ டேக் 1 மீல். ஸோ அந்த 2 ஸ்பைக்கும் ஒன்றாயிருது எனக்கு. ஸோ அதுக்காக ஐ டேக் 1 மீல் அட் that டைம். ஓகேவா? ஸோ நாளைக்கு என்னோடய வெயிட் என்ன இருக்குது ஏதுன்றதை செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து எனக்கு மார்னிங் எழுந்துச்சி நான் வெயிட் செக் பண்ணதில் வந்து ஐ எம் ஸோ அமேஸ்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 180.2 இருக்குது என்னோடய வெயிட்டு. ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல. 183லேருந்து ஒரே நாள் தான் பண்ணியிருக்கேன் இந்த சேலஞ்சு, சார்டின்ஸ் சேலஞ்சு. ஒரே நாளில் இவ்வளோ இறங்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நாளைக்கு ஒரு வேளை ஏறினாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஏன்னா ஓவராலாக வந்து நான் நல்லாவே வெயிட் குறைச்சிருக்கேன். ஸோ அதனால ஐ எம் ஸோ ஹாப்பி வித் தட். நாளைக்கு எப்படி இருக்குன்றதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து என்னோடய சுகர் ஸ்பைக் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த சார்ட்டையும் ஐ வில் அட்டாச் டு த வீடியோ. ஸோ நீங்கள் அதில் பார்க்கலாம் எனக்கு மார்னிங்லேருந்து என்னோடய சார்ட்டில் எப்படியெல்லாம் போச்சு, சுகர் ஸ்பைக் எப்போ இருந்துச்சு அப்படின்ட்டு. எனக்கு தெரியும், நான் அந்த சார்ட்டில் பார்த்த வரைக்கும் வந்து மேக்ஸிமம் 95 தான் போச்சு, அதுக்கு மேலே போகல எனக்கு. ஸோ அதுக்கு பிறகு மோஸ்ட்லி வந்து 80s and 70s இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய டே 2 அப்டேட்டு. நாளைக்கு டே 3ல் பார்ப்போம். ஹாவ் அ பிளஸ்ட் டே. பாய். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட அந்த கீட்டோன்ஸ் லெவல் நான் செக் பண்ணது. ஸோ இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் செக் பண்ணது. ஸோ 180.4. இது வந்து நான் எத்தனை மணி நேரத்துக்கு நான் ஃபாஸ்ட் பண்ணேன் அப்படின்றது. ஸோ ஆல்மோஸ்ட் 15 hours ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஐ ஸ்டார்டட் ஈட்டிங். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட மேக்ஸிமம் சுகர் ஸ்பைக் எவ்வளோ போச்சுன்றதை நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சார்ட் வந்து என்னோடய வெயிட் நான் எவ்வளோலேருந்து எவ்வளோ வந்திருக்கேன் அப்படின்ட்டு யூ கேன் சி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்னைக்கு ஹோல் டே என்னோட சுகர் ஸ்பைக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.